ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம கிராணி ஹார்ட் மோடு தான் விளையாட போகிறோம். அதுவும் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதுவும் ஹார்ட் மோடில் இன்னொரு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? டே 1 நான் யார் இப்போ நான் எங்கே இருக்கேன்? முட்டை பிச்சி சொல்கிற மாதிரியே எல்லோரும் மேக்கப்பில் இருந்து வந்துருச்சுன்னு எல்லாம் கேட்பாங்க. அதனால நானும் கேட்டேங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி எடுத்த 2 வீடியோவும் கரெக்ட் ஆகி போச்சு. அது ஒரு விஷயம். ஓகே, இப்போ நம்ம இங்கே சவுண்டு போட்டிருக்கோம். இந்த கிராணி வருவான்னு பார்க்கலாம். ரொம்ப சைலண்ட்டாக அந்த பெஞ்ச் கட்டி முடிச்சு. ஓகேங்க, அது போயிடுச்சு. அது வர ரொம்ப நேரம் ஆச்சு. அது மட்டும் கட் பண்ணிட்டேன். ஓகேங்க, நான் ஒரு விஷயத்த கூட கட் பண்ணாமல் போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக அரை மணி நேரத்துக்கு வந்துருக்கு வீடியோ. ஓகே, கார் பேட்டரி கிடச்சிருச்சு ஆரம்பத்தில். சூப்பர். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணலாம். இப்படியே இங்கே போயிட்டு சவுண்டு கேட்குறியா? கேட்டுச்சு. இங்கே போயிட்டு இதை போட்டுட்டு இப்போ கிராணி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிட்டேன் அதை. ஏன்னா அது வர ரொம்ப நேரம் ஆச்சு, அதனால கட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இங்கேயும் உட்காந்து பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லையா? அடுத்து மேலே மேலே இங்கே தான் ஃபியூஸ் இருக்கும். காரோட ஃபியூஸ். காருக்கு ஃபியூஸ் போச்சு. கிராணிக்கு ஃபியூஸ் போன மாதிரி காருக்கும் ஃபியூஸ் போச்சுங்க. பார்த்தீங்களா? அப்போ ஓனர் மாதிரி தானே நெட்வொர்க்கு இல்லை. காரே ஓனர் மாதிரி தான் இருக்குது. ஓனர் இதே என்ன ஒன்றுன்னு தெரியல. இங்கே பாருங்க, சவுத்தில் முட்டிக்கிட்டு இருக்குங்க. ஒன்று தோலை. ஓகே, நமக்கு இது தேவைப்படுது. இப்போ அதுக்கு முன்னாடி இங்கே திரும்பி கிராணி பஸ் வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி இப்போ சவுண்டை போட்டுட்டு எனக்கு ஒரு ஐடியா தெரியுங்க. ஐடியா ட்ரிக்குன்னு தான் சொல்லணும் இதெல்லாம். ஏன்னா இப்போ இந்த இடம் மூடி இருக்கா, இங்கே போட்டால் கொண்டு போயிடும். நம்ம வந்துட்டு அந்த சீவர் சாவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் அது சில பொருளுக்கு தான் இருக்காச்சுன்னா. அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இதே மாதிரி தான் ஸ்க்ரூ ட்ரைவரை தூக்கி உள்ளே போட்டேன். ரெக்கார்ட் பண்ண வீடியோவில் ஸ்க்ரூ ட்ரைவரு கிளிச்சாக எங்கேயோ போயிடுச்சு. அதை கண்டுபிடிக்க முடியல. அதுதான். ஓகே, இப்போ வந்துட்டு இங்கே தான் ஸ்பேனர் இருந்துச்சு. அப்படி வேணாலும் சொன்னோம். இது வந்துட்டு இன்ஜினுக்கு தேவைப்படும். இன்ஜினில் இருக்க 6 போல்ட்டை வந்துட்டு டைட் பண்ண யூஸ் பண்ணணும். இங்கே திரும்பி கிராணியை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸ்டீம் பாத்திரிக்கு வச்சாச்சு. அப்படியே மேலே போயிட்டு என்ன இருக்கும், இங்கே விண்ட் ஹேண்டில் தான் இருக்கும். அது அப்படியே எடுத்துக்கிறோம். என்னங்க கிராணி எல்லா பொருளையும் உடச்சி போட்டுருக்கு. ஏன்னா வீடாக இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போனதுக்கப்புறம் மொத பாம்பே நான் வந்துட்டு எல்லாரையும் விட்டது பாம்பு இந்த வீட்டுக்கு தான் அங்கே போட போகிறேன். இந்த பெரிய நியூக்ளியர் பாம்பை போட்டு கிராணியோடு சேர்த்து அதோட வீடையும் செதைச்சி விட்டு போகிறேன். ஒரு பொருள் கூட உருப்படியாக இல்லை. ஆனால் அது வந்துட்டு அது எப்போ பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஒன்று முடிச்சதுக்கப்புறமே. ஏன்னா இப்போ போட்டோம்னா அடுத்து ஒன்று இருக்குது அதில். அப்புறம் எப்படி இங்கே எக்ஸ்ட்ரீம் மோடு விளையாடுறது? ஓகே, அடுத்து அங்கே கிணறுல இருந்து இன்ஜின் பார்க்குற இடத்துல இருந்தேன்னா அதை அப்படியே இப்போ டைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிராணி அந்த பக்கம் ஸ்ட்ரீம் பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கு. டைட் பண்ணியாச்சு. இந்த இதுக்குள்ளே ஸ்ட்ரீம் பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, சவுண்டு போட்டு இங்கே வர வச்சுட்டு வரக்கான அந்த திரும்பி ஸ்ட்ரீம் பார்த்து எடுக்க போயிடுச்சு. ஆக்சுவலாக அது மயக்கம் இருந்துச்சு. சும்மா சொல்லிட்டு இருக்கேன், ஸ்ட்ரீம் பார்த்துட்டு மயக்கம் இருந்தது. ஆனால் அவ்வளோ பெரிய டைமண்ட் ஷேப்பில் ஒரு ஹோல் இருக்குது. அது வழியாக மூச்சு விட முடியாதா? அதாங்க ஒரு எனக்கு தெரில. நான் இந்த ப்ரீசெட் தான் வந்துட்டு கார் எஸ்கேப்புக்கு வந்துட்டு நிறையா பொருள் சீக்கிரமாக கிடைக்கிற மாதிரியே இருக்குது. அதனால் நான் வந்துட்டு 2 வாட்டி கரெக்டானது அது ஒரு விஷயம். நான் வந்துட்டு இன்னும் 2 வாட்டி வந்துட்டு கேமுக்குள்ளே வந்து வாட்டி இந்த ப்ரீசெட் தான் இருந்துச்சு முடிச்சு. அது வந்து 30 செகண்டுக்கு, அது 30 நிமிஷத்துக்கு. அது வந்துட்டு நெட்டு இல்லை, அதனால் அது போடல. அதனால் பார்த்தீங்களா எவ்வளோ க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு. நெட்டு இல்லாததுனால அதை வந்துட்டு 30 நிமிஷத்துக்கு யார் பார்க்க போகிறா? அதனால தான் வந்துட்டு
நல்லா நான் நிறைய இடத்துல கட் பண்ணி அதே ப்ரீசெட் வரணுன்ட்டு அப்படியே மெயின் மெனு கொடுத்து அப்படியே வந்துட்டேன். ஓகே, இங்கே வந்துட்டு சேஃப் லாக் கீ இருக்குது. இந்த இடத்துல சவுண்டு போட்டு கிராணி வர வச்சுட்டு இந்த சேஃப் ட்ராக்கில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஓ, பெரிய கத்திரிக்கோள், சூப்பருங்க. பெரிய கத்திரிக்கோள் கிடச்சிருக்குது. திரும்பி கிராணியை போய் ஸ்ட்ரீம் பார்த்துட்டு போட்டுருவோம். வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் புக்கு வச்சே ரொம்ப நேரம் இருக்கும். அதனால் இந்நேரத்துக்கு சாவியை கீழே போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்கோளை இங்கே போட்டுருவோம். போட்டுருந்துச்சுங்க, போட்டுருச்சு. ஸ்பைடர் கீ போய் இது வாயில் வச்சுருக்குது. அதை நம்ம கையால் எடுக்கணும், நன்றாகி. ஓகே, அதை போட்டாச்சுங்க. இப்போ போய் நான் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்க போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த ஒரு இடம் இருக்கும்ல, அங்கே தான் காக்வியில் இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் கூட அங்கேருந்து மாஸ்டர் கீ எடுத்தோம். அங்கே தான் காக்வியில் இருக்கும். இங்கே வேறு ஒன்று வருது, காட்டு இதைத்தான் கத்திக்கிட்டு அடுப்பு வாங்கிட்டு இருக்கேன். ஓகேங்க, வந்துட்டு இந்த இடத்துல ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டுட்டு அடுத்து இங்கே வந்துட்டு அந்த வீலை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே சுற்றி விட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு 2 ரூம் ஓப்பன் ஆயிரும். ஆமாம் பிள்ளைங்க, ஹேமர் சுற்றியல் இருக்குது. இதை எடுத்துக்கிறோம். இங்கிலீஷில் ஹேமர், நம்ம தமிழில் சுற்றியல்னே சொல்லுவோம். ஓகே, இந்த சுற்றியல் எடுத்துகிட்டு அந்த ஓட்டை அப்படியே வைக்கிற போகிறோம். ஓகே, எங்கே போட முடியல, போட முடியாததுனால கீழே இறங்கிட்டேங்க. என்னங்க போக ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ கிராணியால் இன்னும் ஸ்ட்ரீம் அதை எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லவே நினச்சிங்களா? இப்போ பாருங்க, ஒரு ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டோம்னா திரும்பி வந்துடும், ஸ்ட்ரீம் அதை எடுக்க வந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு மேலே போகிறோம். ஐயோ, மேலே போகிறோன்றது டாப் ஃப்ளோருக்கு போகிறோன்னு எங்க ஒரு ஐடியா மேலே கிடையாது. இது ஒரு ஐடியா மேலே அமைக்க பார்க்குது ட்ராப்பை போட்டு. சரிங்க, வந்துட்டு ஒரு ரூம் பழக போட்டு கிராணி அடைச்சி வச்சிருக்குல்ல, அது பெரிய அறிவாளியிலே. ஆனால் நம்ம அளவுக்கு இல்லைங்க. அப்படியே ஒரு பழகையை உடச்சி விட்டு அப்படியே திரும்பி கீழே போயிடணும். ஏன்னா இந்த கத்திரிக்கோள் எடுங்க அப்படியே எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்ல, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பாருங்க, இங்கே வந்துட்டு 2 பொருள் இருக்குது. நம்ம எஸ்கேப் ஆகுறதுக்காக ஒரு 2 பொருள் இருக்குதுங்க. இங்கே அதை போட்டாச்சா, கிராணி வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அது வர மாதிரி தரல அப்படின்ட்டு. அஜ்ஜோ, இந்த கேமராவை அடிச்சு விட்டு தானே உள்ளே போயிருந்தோம். உள்ளே போயிட்டு கேமரா உடைக்கிற மாதிரி சவுண்டு கேட்ட கிராணி வந்துருக்குது. நம்ம உள்ளே இருக்கிறதுனால அது கண்ணுக்கு தெரில போகுது. நம்ம நல்ல வேலை கண்ணு. ஓகே, திரும்பி இங்கே வந்துச்சு. நான் இந்த சுத்தியல் கீழே ஓட்ட சவுண்டுக்கு திரும்பி இங்கே கதவை திறக்கலை, அப்படியே போயிடுச்சு. ஓகே, அந்த சைடு உட்காந்து அந்த பொம்மையை தள்ளி விட்டு அதே சவுண்டு வருதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, அதை கீழே போட்டுருவோம். அஜி வந்துருச்சா? ஆல்ரெடி அந்த பால் வீடை தூக்கி கீழே போட்டேங்க. எனக்கு வந்துட்டு நான் லாஸ்ட் வீட்டில் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு வந்துட்டு ஜில்சோனை ரொம்ப பிடிக்குங்க. அந்த யூடியூபரை ரொம்ப பிடிக்கும். இப்போ கிராணி பார்த்தீங்கன்னா பின்னாடியே விரட்டிக்கிட்டே வருது, அது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த சேனல் பேரை மாற்றிட்டேன், காட்டுப்பூச்சி. அது பழைய பேர் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அதில் என்ன, எனக்கு முட்டைப்பூச்சி ஃபேன் தானே, அதனால தான் நானும் காட்டுப்பூச்சின்னு வச்சிட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபியூல் பெட்ரோல் என்ன இது கேஷ்லி. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஓகே நண்பர்களே, இப்போ அது மறையுது பார்த்தீங்களா? அப்போ வந்துட்டு திரும்பி ரிலீஸ் பண்ண வந்துடும். அதை திரும்பி விஷயம் பார்த்துட்டு வச்சுட்டு நான் திரும்பி இதுக்குள்ளே வந்துட்டேன். எதுக்காக வந்துருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு அங்கே இருக்கு, காவியில் எடுக்கிறேன். ஓகே, நமக்கு ஏற்ற மாதிரியே வீட்டில் வைக்காமல் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கேப்பில் நம்ம அங்கே போயிடுவோம். ஓகேவா? நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க.
உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கேம்ஸ் எதை பற்றி போடுறது அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நான் முன்னாடி விளையாண்டு கரை விட்டானது கரெக்ட் ஆகி போனதுனால அது காகுவில் எடுத்துட்டு அப்படியே வெளியே போனேன், பிடிச்சி கடிச்சு வச்சு அவ்வளோதாங்க. முன்னாடியே இந்த ப்ரீசெட் விளையாண்டதுனால அது ஞாபகம் இருக்குது. அவ்வளோ ரொம்பலாம் ஞாபகம் இல்லை, 90% ஞாபகம் இருக்குல்ல. ஓகே, அது அங்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. அப்படியே இங்கே வந்துட்டு காகுவில் அந்த ஒரு சக்கரத்தை சுற்றி விட்டோம்ல, அந்த ரூம் இந்த சைடு போகுதா. இப்போ வந்துட்டு நான் அங்கேருந்து ஓகேங்க பார்த்துருச்சு. அங்கே வந்துட்டு ப்ளே ஹவுஸ் கீ இருக்கும். எங்கேயாவது எக்ஸ்ட்ரீமோடாக இருந்தால் நேரத்துக்கு கழுத்தை பிடிச்சி அப்படி இருக்கும் கழுத்தை. ஏன்னா எக்ஸ்ட்ரீமோடில் கிராணியோட ஸ்பீடாக வருவார். எக்ஸ்ட்ரீமோடில் இங்கே பாருங்க சொல்லி வாயமோடில் இங்கே வந்துட்டு அந்த சாவி ப்ளே ஹவுஸ் கீழே போட்டேன். அந்த சவுண்டுக்கு வந்திருக்கு. அப்படி நம்மளை பார்த்துருச்சு. அப்போ கட்டையை ஆட்டிக்கிட்டு இருக்கு. வா, இந்த மாதிரி போனோன்னா எங்கேயாச்சும் விழுந்துருவா கிராணி. திரும்பி பார்த்துருச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்னா இங்கே இந்த இடம் தான். இந்த இடத்துக்கு அப்படியே போய் இந்த கால்வீல் இருக்குல்ல, கால்வீல் இது அங்கே போட போகிறோம். அந்த பிளேஸில் ஆல்ரெடி அந்த ஒரு ரெட் கலர் கால்வீல் எடுத்தல, அதை இங்கே போட்டுட்டேங்க. அதை நான் காட்டால போட்டுவிட்டேன். எனக்கு சும்மா காட்டிக்கிட்டு அப்படியே போட்டுவிட்டேன். நண்பர்களை இனி நம்ம ப்ளே ஹவுஸ் கீயை எடுத்துகிட்டு போய் வச்சோம்னா அந்த இடத்துல நம்ம பேட்லாக் கீ கிடச்சிரும். அதோட நம்ம இந்த எஸ்கேப்பையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த ஹார்ட் மோடையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த வந்துட்டு கிராணி 2 தான் எடுத்து போட போகிறேன்னு நினைக்கிறேன். சரியாக தெரில. அப்படியே ஐஸ்கிரீம் இல்லைன்னு ஏதாச்சும் போடுவோம். யார் கேட்க போகிறா. அப்படியே போட்டுட்டு ஓகே, எங்கள் கிராணி இங்கிட்டு தான் கதவை திறந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஃபோனை அடிச்சு போட்டு நான் வந்துட்டு என் ஸ்பெஷல் கீ இருக்குது, அதை எடுத்து இங்கே போடுவோம். இந்த சவுண்டு இங்கே வரும். நம்ம வந்துட்டு அந்த கேப்பில் அந்த ப்ளே ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு அங்கே போய் போட்டு அந்த 2 கால்வீலையும் செட் பண்ணிட்டோம்னா நம்ம பேட்லாக் கீ கிடச்சிருங்க. அப்படியே நம்ம எஸ்கேப் ஆகும் பாருங்க. ஆனால் ஒரு பயங்க ஒரு வழியில் எல்லா பார்ட்ஸும் உடஞ்சி போயிடுது. ஆனால் இப்போ இந்த பூட்டு விழுந்த சவுண்டுக்கு கிராணி வருமே, பார்த்துக்கலாம். வந்தா இதுக்குள்ளே அதால் வர முடியாது. ஓகே, பேர்லாக்கி எடுத்தாச்சு. கதவு திறக்கிற சொல்லி எப்படிங்க வந்துருச்சு. அப்படியே போனதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்துட்டேன். இங்கே சவுண்ட் அடிச்சு விட்டா இங்கே வந்துடும்ல, அப்படியே இங்கே வந்துட்டேன். அதனால அது இப்போ வந்துட்டு அங்கே மூளை குழம்பு போய் அங்கே போயிருக்கேன். மூளை குழம்பு போய் அதுவே மூளையே இல்லையே, குழம்பி போய் அங்கே போயிருக்கோம். அவ்வளோதான். ஏன் மூளை இல்லைன்னு சொல்கிறேன்னா, அது ஒரு சவுண்டு போடும். அந்த சவுண்டுக்கு அதுவே போய் திரும்பி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னடா இங்கே இருந்தால் சவுண்டு கேட்குதுன்ட்டு. இங்கடா கார் சாவி இங்கே டிக்கியில் கிடக்கு. ஓகே, ஸ்டார்ட் கொடுத்தேன். என்னங்க கிராணி பார்த்த மாதிரி சவுண்டு கேட்குது. என்னங்க டிக்கி உடஞ்சி வச்சு. ஐயா, முன்னாடி இருந்து பேனட்டுங்கடா, அதுவும் உடஞ்சி வச்சா. ஒழுங்கா போயிடுவோமா, இல்லை போகிற வழியில போய் சேர்ந்துருவோமா? இங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. தலை வலிக்குதே.